ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ரொம்ப நாளாக போடணுன்னு வச்சுருந்தேன். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. திருத்தணி டு வேலூர் ட்ராவல் வாகு. ஃபஸ்ட்டு திருத்தணி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு 2:15 அந்த மாதிரி ரீச் ஆகிருந்தேன். 2:30க்கு இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து பெங்களூர் போட்டுச்சு. நான் வேலூர் வழியாக தான் போகணும்னு நினச்சி இந்த பஸ்ஸில் முதல்ல போர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க வண்டி வந்து சித்தூர் வியா. எனக்கு வேலூரில் அதுதான் வேலை. வேலூரில் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. சரி, இது வேலைக்கு ஆகாது, இந்த பஸ்ஸில் இறங்கிட்டேன். ஏறி கேபின்லாம் உட்காந்துட்டேன், கேபின் ரைடு கிடைக்கும்ட்டு. அப்புறம் பக்கத்துலேயே வேலூர் திருத்தணி வேலூர் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். திருத்தணி இப்போ வண்டி திருவள்ளூர் ரீஜன் பஸ்ஸு. ஆர்கேபேட்டை, ஷோலிங்கர், வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு பைபாஸு, அப்புறமா வேலூர். கரெக்டாக வண்டி வந்து 2:35க்கு திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 5 மினிட்ஸில் வண்டி கிளம்பிடுச்சு மெயின் ஏரியாவில். இந்த லொக்கேஷனில் நம்மளுக்கு இதுதான் மொதல் ஜேர்னி. திருத்தணியை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். டிரைவராக நான் எடுத்த வண்டியில் ஏறி எடுத்த அக்ரேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக வண்டி வந்து நான் முதல்ல டைம் கேட்டப்போ எப்போ வேலூர் ரீச் ஆகும்னு கேட்டேன். 2.5 மணி நேரம் ரன்னிங் டைம்னு சொன்னாங்க. சரி பார்ப்போம் வண்டி எவ்வளோ நேரத்தில் போகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கே திருத்தணிலே ஃபுல்லாகிடுச்சு. ரூட் வந்து நல்லா சீனிக்காக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த ரூட்டில் ஆல்ரெடி ஒரு வாட்டி பைக் ரைட் பண்ணியிருக்கேன். வேலூர் வரைக்கும் பைக் ரைட் பண்ணியிருக்கேன். சரி பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு ஏரியாச்சு. திருத்தணி டிப்போவில் நான் வந்து இது வரைக்கும் திருவள்ளூர் ரீஜன்லேயே ஊத்துக்கோட்டை டிப்போலையும் திருவள்ளூர் டிப்போவில் தான் ரைட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது நான் ரைட் பண்ணது ஃபுல்லாக வந்து சென்னை டு திருச்சி ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அந்த இன்னும் திருத்தணி டிப்போவில் வந்து அந்த ரூட்ஸ்லாம் நிறைய இருக்கும். பிளான் பண்ணி ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் அமைஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த ரைட் ஃபுல்லாகவே எனக்கு கேபின் ரைட் கிடச்சிது. சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ரூட்டில் எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேபின் ரைடை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வண்டி வந்து BS4 வண்டி. செகண்ட் வெர்ஷன் BS4ல் வந்தது 2019 டைமில் லான்ச் ஆனது. இந்த வண்டி வந்ததுக்கப்புறமா தான் பிளாக் சீட்ஸ் வந்து சீட்ஸ் எல்லாம் 3+2 கம்ஃபர்டபுளாக ஆச்சு. BS4 முதல்ல வந்த மாடல்லையுமே வந்து சீட்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் வந்து பிளாக் சீட் வந்ததுக்கப்புறமா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் லாங் பண்ணுற ட்ராவலுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. வேலூர் டு திருநெல்வேலி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டேன். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். திருப்பதி வேலூர் வண்டி. இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாகவே வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் நான் பண்ணவே இல்லை. இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா ரூட்டெல்லாம் ஃபுல்லாகவே சீனிக்காக இருந்துச்சு. அந்தளவுக்கு வண்டியும் அப்படியே 65 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் அழகாக போயிட்டே இருந்தாங்க. இந்த ரூட்டில் இப்போ பேரலாக வந்து ஒரு ஹைவே ஒர்க் நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு. அந்த ஹைவேலாம் முடிஞ்சு அந்த வண்டியில் வண்டி போடுவாங்களான்னு தெரியல பெங்களூருக்கு. பார்ப்போம். இந்த ரூட்டில் மோஸ்ட்டாக கவர்மெண்ட் பஸ்ஸஸ் பாஸ் ஆகிறத தாண்டி ப்ரைவேட் பஸ் வந்து பாஸ் ஆகிறது தான் நிறைய பார்த்துட்டே இருக்கேன். அவங்களும் நல்ல சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க. நான் முன்னாடியெல்லாம் பார்த்தப்போ இந்த பாரதி ட்ராவல்ஸ் பாரதி ஆப்ரேட்டர் தான் நிறைய வண்டி இந்த சைட் போகும். ஷோலிங்கரில் அவங்களுக்கு ஒரு டிப்போவே பார்த்துருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக ப்ரைவேட்டும் சர்வீஸ் கொடுக்குறது நல்ல விஷயம் தான். திருத்தணி டிப்போ பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து முன்னாடி வந்து திருத்தணி டு திருச்சி சர்வீஸ் அளவுக்கு தான் எனக்கு வந்து இதுவாகவே இருக்குது. ஏன்னா கும்பகோணம் டிப்போவில் ஒரு வாட்டி அதாவது TNSTC கும்பகோணம் திருச்சி டிப்போவில் வந்து அவங்க திருச்சி டிப்போ திருத்தணின்னு ஒரு சர்வீஸ் வச்சுருக்காங்க. அந்த சர்வீஸை தான் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருத்தணி டிப்போ வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த சர்வீஸில் போயிருக்காங்க. அந்த வண்டியில் நான் ஒரு வாட்டி திருச்சி டு பெரம்பலூர் வரைக்கும் போயிருக்கேன். அது மட்டும்தான் என்னோடய திருத்தணி டிப்போ எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ தான் திருத்தணி டிப்போவில் ஒரு ஃபுல்லாக உட்காந்து ஒரு ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கேன். நத்தம் ஏரியா கிராஸ் ஆகுது. திருத்தணி பெங்களூர் BS6 கிராஸ் ஆகுது.
ரூட்டெல்லாம் பார்த்து நிறைய நாள் ஆச்சு. ஃபுல்லாக பைபாஸ்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன்னா ரூட்டெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்துச்சு. முன்னாடி வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் எல்லா பிஎஸ்சிக்கும் ஒரே மாதிரி டிகிரி ஆகிட்டாங்க. எம்பிசிக்கு எந்த பாகுபாடு வித்தியாசம் இல்லாமல் ஆகிடுச்சு. கரெக்டாக 310 அந்த மாதிரி வரும்போது ராமகிருஷ்ணா பேட்டை ஆர்கே பேட்டை கிராஸ் பண்ணிட்டு பஸ்ஸு. திருச்செந்தூராக ஓடிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக வந்து பஸ்ஸை வந்து ஒரு 2 months முன்னாடி திருச்செந்தூர் டு திருநெல்வேலியாக திருத்தணியாக மாற்றிட்டாங்க. பிகாஸ் இப்போ திருத்தணியிலேருந்து தூத்துக்குடி கனெக்ஷன் பஸ் இல்லை. ரெண்டாவது திருச்செந்தூரும் இப்போ ரொம்ப முன்னோட ரொம்ப கூட்டமாக ஹேண்டில் பண்ணுறது வந்து இந்த சைடில் வந்து நிறைய மக்கள் வராங்கன்னு சொல்லிட்டு வண்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. திருத்தணியிலேருந்து பிளான் பண்ணேன் பேசாமல் அந்த பஸ்ஸில் போகலாமான்னு சொல்லிட்டு. சரி வேலூர் போக வேண்டியதுனால இந்த ரோடு தண்ணி போயிட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டுருந்தேன் அன்றைக்கி ஆர்கே சைட் தானதுக்கப்புறமா தான் நிறைய கவர்மெண்ட் பஸ் பார்த்தேன். முன்னாடி ஒரு 2-3 பஸ்ஸு தான் பார்த்தேன். அதை பார்த்தேன் எல்லாமே ப்ரைவேட் பஸ் தான் போயிடுச்சு. நேரம் கழித்து ஒரு பஸ்ஸு சேசிங்கை பார்த்தேன். ஆனால் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியல. பாரதி சித்தூர் டு சோளிங்கர் திருத்தணி போகிற பஸ்ஸு. திருத்தணி சோளிங்கர்லேருந்து சித்தூர் போகிற பஸ்ஸு. அந்த பஸ்ஸுங்க ஆக்சுவலாக ஒரு பக்கத்தில் போக போக பார்த்தது. நாங்கள் வந்து பக்கத்தில் போக போக ஸ்பீடாக இருந்துச்சு. அது முன்னாடி காலேஜ் படிக்கிற டைமில் இருங்காட்டுக்கட்டில் படிக்க போகிறேன். அப்போது நிறைய பஸ் வந்து சென்னை காஞ்சிபுரம் அங்கே ஸ்ரீபெரும்புதூர் பஸ்ஸெல்லாம் நிறைய பார்த்தேன். ரெண்டாவது வந்து பாரதியில் முன்னாடி
ஸ்டாப்பிங்கில் நின்றனால தான் நாங்கள் வந்து முன்னாடி போனோம். இல்லை நாங்கள் வண்டி பிடிச்சி அவங்க இன்னும் சூப்பராக ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தாங்க. காளிகாபுரம் கோயில் ஜங்ஷன் கூட வந்து இந்த லைனில் வேலூர் லைனில் ஓடுது. பட் மோஸ்ட்டாக அவங்களோட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருப்பதி சென்னை மாதவரம் ரூட்டு, அப்புறம் திருவள்ளூர் ரூட்டில் தான் திருத்தணி வண்டி நிறைய வரும். 24 அந்த டைமில் வண்டி பஸ் வந்து ஷோலிங்கர் ஜங்ஷன் வந்துச்சு. நல்ல பிஸியான டவுனாக இருக்குது. மதியம் கரெக்டாக 2.5 மணி நேரம் வண்டி ஏறினப்போ வேலூரோட வெயிட்டிங் எடுத்துருந்தாங்க. எனக்கு வேலூரில் ஒரு ஆளை மீட் பண்ணி போயிட்டு அதுக்கடுத்து 5 o'clock வந்து வேலூர் வந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு 5 o'clock உள்ளே போனால் மார்த்தாண்டம் வேலூர் முதல்ல பிடிக்கலாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அது வந்து கன்னியாகுமரியில் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. கரெக்டாக இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபுல்லாக ஹைவேலே ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. சரி இதே ட்ராவல் வந்து ஒரே கிராமத்து கடையில் கரெக்டாக நல்லா போகிற மாதிரி இருந்துச்சு பஸ்ஸு. திருவள்ளூர்லேருந்து கூட ஸ்டார்ட் நிறைய பஸ் ஷோலிங்கருக்கு வருதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த வண்டி பார்த்து செக் பண்ணோம். கரெக்டாக 3:25க்கு பஸ் வந்து ஷோலிங்கர் பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. இங்கேருந்து ரீசெண்டாக இப்போ வந்து ஷோலிங்கர் டு திருச்சின்னு ஒரு சர்வீஸ் ஒரு 2 months முன்னாடி ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே கரெக்டாக பஸ் வந்து ஒரு 3:25 பண்ணாங்க. வண்டி வந்த ஸ்பீட்லேயே எனக்கு கிளம்பிச்சு. திருவள்ளூர் வந்து அப்படியே சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி போகிறாங்க. திருவள்ளூர் 82C ஆப்ரேட் பண்ண சிங்கப்பெருமாள் கோயில் ரோட்டில் வந்து ஒரு சர்வீஸ் பிடிச்சி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த வண்டி திருவள்ளூர் வந்து ஒரு 8 மணி அந்த மாதிரி வந்து ரீச் ஆகி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம என்னென்னவோ சர்வீஸுக்கு ஆசைப்படுறோம், கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா திருத்தணி திருவள்ளூர் இந்த திருப்பதி ரூட்டை நீடை வந்து சர்வீஸ் கொடுக்குறதுலேயே அவங்களுக்கு வந்து டைம் சரியாக இருக்கும். ஆனால் இந்த சர்வீஸும் 1-2 இருக்கிற சர்வீஸை வந்து சென்னை டு திருச்சின்னு ஓட்டாமல் இவங்களோட ரீஜனே ஃபுல்லாக ஓட்டி ஓட்டினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் இந்த கார் செக்ஷனும் கொஞ்சம் அழகாக போயிட்டு
சைடில் காசு விட்டேன். ஹலோ 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 வெங்கடேஷ் சரிங்களா? ஆ ஆ டொலிங்கலுக்கு வந்து டொலிங்கார்லேருந்து 30 மினிட்ஸில் வண்டி வந்து வாலாஜிபேட்டை ஜங்ஷன் நான் பணம் காமிச்சப்போ கரெக்டாக 50 மினிட்ஸ் காமிச்சது வேலூருக்கு. வாலாஜிபேட்டை மெயின் ஏரியா வழியாக கிராஸ் ஆகுது வண்டி. 4:10க்கு வாலாஜிபேட்டை ஜங்ஷனுக்கு வந்துருச்சு பஸ்ஸு. சாரி மெயின் ஏரியாவுக்கு வந்துருச்சு வண்டி.
வந்து சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே போட்டுட்ருக்கிறத முடிச்சுட்டு அந்த ரோட்லேயும் ஒரு 2-3 பஸ்ஸு அந்த ரோட்லேயும் வந்து சென்னை பெங்களூர் அந்த போகிற மாதிரி ஏதாவது பஸ் பாப்பா ஃபியூச்சரில் என்ன நடக்குது கரெக்டாக வேலூரில் கட்டி பாட்டி இறங்கிட்டாங்க. ஏறப்போ வண்டி வந்து 2.25 மணி நேரம் ட்ராவலிங் டைம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டைம்லேயே வந்துட்டாங்க பஸ். கரெக்டாக 2.10 ஹவர்ஸில் வந்து நம்ம இந்த வேலூர் ஜங்ஷன் இங்கே வந்துட்டோம். வேலூர் டு பாண்டி கேபிள் வண்டி எல்லா பஸ்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து பிஎஸ்சிஸாக மாற்றிட்டாங்க. அதாவது முடியாத ரோட்டில் கூட வந்து பிஎஸ்சி ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு 2 வருஷம் பஸ்ஸே இறக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 1000 அடிப்படி பஸ் இறக்குனாங்க. அதுக்கடுத்து மேக்ஸிமம் இப்போ எல்லா பஸ்ஸுமே வந்து மெயின் ரோட்டில் ஒரு மெயின் ரோட்டில் வண்டி எல்லாமே பிஎஸ்சி தான் மாற்றிட்டாங்க. அப்புறம் பிஎஸ்4 ஓடிட்டு இருக்கு. இப்போவும் பிஎஸ்4ஓட ஸ்டார்டிங்கில் வந்த பஸ்ஸஸ் எல்லாம் இந்த வருஷத்துக்கு வந்து ரீபடி போகுது. புது ஏசி பஸ்ஸுக்கும் வந்துருக்கு. 2.25 மணி நேரம் ஜேர்னி சூப்பராக தான் இருக்குது. பஸ்ஸில் கவர்மெண்ட்டை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால என்னால் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவே ரொம்ப நாள் எடுத்து சும்மா இருந்தது. சரி இப்போ வீடியோ இல்லை, அதான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர் ஜேர்னி. 2.25 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. உண்மையிலே கேபின் கிடச்சதுலேயும் ரொம்ப சந்தோஷம்.